கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு சக. இது என்னமோ சாதாரண திருக்குறள் தாங்க. ஆனா இந்த குறளை என்னுடைய குரல் மூலியமா கேட்கணும் அப்படின்றது இன்னைக்கு விதிக்கப்பட்ட விதி. காம நேர ஷோக்கு எதுக்குடா திருக்குறள் அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்குங்க. தொடர்ந்து 3 எபிசோடு வெளியாக்கிட்டு நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, கேல் கோலிட்டோட ஹோஸ்ட் நிகழ்ச்சி எப்படி படைக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கேட்டா 10 பேர் 10 விதமா கமெண்ட் சொல்றாங்க. ஆக கத்துக்கிட்ட விஷயங்களை அமல்படுத்தி சீர் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு திருக்குறள். நீங்களும் வாழ்க்கையில பல விஷயங்களை கத்திருந்திருப்பீங்க. கத்துக்கிட்ட விஷயங்களை சரியான வகையில பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்களும் வாழ்க்கையில ஓஹோன்னு போயிருவீங்க. அந்த ஒரு நல்ல ஃபீலோட வாங்க செக்மெண்ட் போகலாம். இந்த வாரம் திரைவாசல் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் விக்னேஷ் சுப்பிரமணியம் தயாரிப்புல வெளியாக போற மாட்டுபோய் திரைப்படம். அம்பு சண்டைக்கும் போறதுல வந்த சண்டைக்கும் போறதில்ல. எங்க பொழப்பு மேல எவனாச்சும் கைய வச்சான் கையை எடுத்துருவோம். ஒரு ஊர்ல சில மாடு மேய்க்கிற பயணிகள் இருக்காங்க. இந்த மாடு மேய்க்கிற பயணிகள் எல்லாம் காட்டுக்கு ஒன்னா போறாங்க புதையலை தேடி போகும்போது எந்த மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் மேற்கொள்றாங்க, அதையும் தாண்டி எப்படி வரானுங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறாங்க அப்படின்ற கருத்தையை தான் மையமா வச்சு இந்த திரைப்படம் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏன் முழு சட்டான ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கோம்? பப்ளிசிட்டிக்காகவோ? சரி வாங்க, இந்த வாரம் திரைவாசல் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் மாட்டு பாய். இந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தோட ஜோனர் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஜோனரா தான் அமைய போகுது. முக்கியமா பிள்ளைங்களுக்கு இந்த ஜோனர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலவே பிள்ளைங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்மோக்கிங் சீன்ஸ், லிக்கர் ட்ரிங்கிங் சீன்ஸ், இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இடம்பெறல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல நிறைய நியூ கமர்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன அடி யார் நீ? ஒரு குழந்தைய சுமந்து பெத்தெடுக்கிறது கூட 10 மாசம் வழிதாங்க. ஆனா ஒரு படத்தை தயாரிச்சு வெளியாக்குறது அப்படின்றது இருக்குங்களே, அப்பப்பா. இந்த மாட்டுபோய் திரைப்படத்தை 6 வருஷமா தயாரிச்சிருக்காங்க. 6 வருஷம் தயாரிச்சிங்களே சார், பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா டைரக்டர் சார் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் படப்பிடிப்பை முடிச்சுட்டாங்க. 2019 இந்த படம் வெளியாக போகுது அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஆக இந்த கன்ஃபார்ம் பண்ண படத்தை குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு தடவையாச்சும் பார்க்க வச்சிருங்க. மாட்டுபாய் திரைப்படம். பண்ணலாமா வேணாமா இந்த பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டாபிக் வந்துட்டாலே சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்குங்க. மனசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது மூளை வேணாம் அப்படின்னு சொல்லலாம். சொந்தக்காரன் பண்ணலான்னு போதுதான் ஃப்ரெண்டு வேணாம் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி சிச்சுவேஷனை சமாளிச்சு வெளியில வரதுக்குள்ள அப்பப்பா அப்படின்னு ஆயிரும். இந்த வாரம் ஷார்ட் பிலிம் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற ஷார்ட் பிலிம் பண்ணலாமா வேணாமா. பண்ணலாமா வேணாமா பண்ணலாம். 3 லவ் ஸ்டோரி, 6 கேரக்டர், இப்போ உள்ள இளம் ஜோடிகளுக்கு ஏத்த ஒரு கதை. நவீன் சாமராட் டைரக்ட் பண்ண இந்த ஷார்ட் பிலிமை திரிகோன் பெயின் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் பிலிம் 2 மாசத்துக்கு முன்னுக்கே வந்துருச்சு. திரைக்கதை நல்லா இருக்கு அப்படின்ட்டு பப்ளிக் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. பண்ணலாமா வேணாமா அப்படின்னு இந்த ஷார்ட் பிலிமை பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க. என்னத்தடா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேக்குறீங்க? ஷார்ட் பிலிமை பார்க்கணுங்க. ஒன்ஸ் இன் a lifetime. அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். நம்ம இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இப்போதான் வீடு வாங்கியிருக்கோம். அந்த வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கி போடணும், ரெனோவேஷன் செய்யணும், இன்னும் நிறைய செலவு இருக்கு. அன்னைக்கு 2019 ஆரம்பிச்சு தொடர்ந்து படம், ஷார்ட் பிலிம், மியூசிக் வீடியோ அப்படின்னு வந்த வண்ணமா இருக்கு. ஆக அடுத்த வாரம் இன்னும் 2 இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சைனிங் ஆஃப் பரவிந்தராஜ் சண்முகம். ஐ லவ் யூ தானே? லவ் யூ. Stop it, Suman, okay? This is the limit. இது ஏன் தனிப்பட்ட முடிவு? இதுல ஏன் எங்க அம்மா இருக்கிற நீ? I can't see my future with you. நீ எடுக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்னால குடும்பம் நடத்த முடியாது. வழக்கமா ஆண்டுதோறும் இது நடக்கிற மின்னல் எஃப்எம் நடத்துற ஒரு பொங்கல் நிகழ்ச்சி தான். ஆனா என்ன இந்த வருஷம் சிறப்புன்னு சொன்னீங்களா?
சிறப்புன்னு பார்த்தீங்களா, மின்னல் எஃப்எம் நேயர்களோடையும் ஊடக நண்பர்களோடையும் இணைஞ்சு இந்த பொங்கலை வந்து ஏற்பாடு செஞ்சோம். வணக்கம், நான் பிரேமா கிருஷ்ணன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மின்னல் எஃப்எம் இந்த பொங்கல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஊடக நண்பர்கள், நேயர்கள் இவர்களோடு சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆக நேயர்களும் வந்திருந்தாங்க, ஊடக நண்பர்களும் வந்திருந்தாங்க. ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக இது அமைந்திருந்தது. எல்லோரும் வந்தவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றி, வாழ்த்துகள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக்கிறேன். மின்னல் எஃப்எம்ல ஒளியர் நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்க ரசிப்பீங்கன்னு கேட்க விரும்புகிறேன். எதுவும் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ நாங்களும் இன்னைக்கு மின்னல்ல வந்து பொங்க வச்சு ஒரு சட்டி இல்லை 21 சட்டியை பொங்க வச்சு ரொம்ப அமர்க்கலப்படுத்தியிருக்கோம். ஸோ இதே மாதிரி பொங்கி வந்த பால் மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படியே பொங்கி மங்களத்தை ஏற்படுத்தணும், மகிழ்ச்சியா இருப்போம், பாசிட்டிவான விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்குவோம். நம்ம தமிழர்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்க கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ KL காலிவுட்டை பார்க்க மறக்க பொங்கல் வாழ்த்துக்கள். ஹலோ வணக்கம், திஸ் இஸ் பிலோமினா சிவகாரன். இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ற முன்னுக்கு ஒரு நல்ல தாட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ அந்த வகையில டாக்டர் விமலா பெருமாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃபீல்ட்ல காலடி எடுத்து வைக்கிற முன்பாக அதை பத்தின தெரிஞ்ச ஒரு குருவோ கைடரோ நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு விஷயத்தை முழுமையா தெளிவா செய்யலாம் அப்படின்றது அவங்களோட எண்ணம். ஸோ இந்த ஒரு மெசேஜோட இந்த செக்மெண்ட்ல போயிடலாம். மியூசிக்கல் பகரன் இசையமைப்பாளர் சரண்ஜி, அவர் பேரு கேட்டாலே அவர் கொடுத்த மெலோடி பாட்டு தான் டக்குனு மைண்டுக்கு வரும். இப்போ ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா கூட இன்னும் அவரோட பாடல்கள் அங்க இருக்கு அப்படின்னா அப்பேற்பட்ட பாடல்கள் கொடுத்து ரசிகர்கள் மனசை கட்டி போட்டிருக்காரு அப்படிதான் சொல்லணும். அண்ட் இப்போ இந்த இசையமைப்பாளர் இன்னொரு அவதாரத்தை எடுக்க தயாரிட்டாரு, அதுதான் டைரக்டர். ஆமா, அவரோட முதல் திரைப்படம் என்னவர், அந்த படத்துக்கு அவரே கதையை எழுதி அவரே திரைப்படம் இயக்கி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி மொத்த அவதாரத்தையும் மொத்த ஆளா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த படத்துல சி குமரேசன், சங்கீதா கிருஷ்ணசாமி, வசந்த் சர்மா அப்படின்ற எல்லா முன்னணி நடிகர்களும் களம் இறங்கி இருக்காங்க. தன்னோட மெலோடி பாட்டால பல பேரை வளர்ச்சி போட்டுவாரு. இந்த காதல் படத்தால அதே ரசிகர்கள் கைக்குள்ள வச்சிருக்காரா அப்படின்னு தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப அடுத்து நம்ம யார பத்தின நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டோ யுத்தமேடுல அறிமுகமான நம்ம அறிவிப்பாளர் வித்யாஸ்ரீ பத்தின நியூஸ் தான். அவங்க திரையுலகுக்கு வெந்தி இயக்கு வினை படத்தின் மூலம் கதாநாயகி அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாம மேக்கப் ஆர்டிஸ்டா கிராஜுவேட் ஆகி நேஷனல் லெவல்ல நிறைய ஒர்க் செஞ்சு தன்னை அடுத்த தரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்படி தடபூடலாம் வளர்ந்து வந்தவங்க திடீர்னு திருமணமாகி சைலண்ட் ஆயிட்டாங்க. என்னடா அவ்வளவுதானா, தன்னோட கலைத்துறை சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, பட்டா பாபா இதனா அப்படின்னு கேட்டா இல்ல, தன்னோட கம்பேக் தர போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இயக்குனர் வி நாகராஜ் இயக்குற படம் மிஸ்டர் பேய் படத்துல முக்கியமான கதாபாத்திரம் செஞ்சு தன்னோட கம்பேக் தர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தருமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப அடுத்து சொல்ல போறோட பேர் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நைட் டிரைவ் பண்றவங்க கண்டிப்பா தெரியும். அவர் தான் நம்ம டிஜி ஜாலி. அவர் பேரு சொன்னாலே பாடி தானா வைப்ரேட் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ரீமிக்ஸ் பாடல்களை கொடுத்திருக்காரு. அந்த பாடல் நிறைய வாட்டி கேட்டு நம்ம நைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நடந்த டிஜி தேசிய அளவுல நடந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு முதல் 3 இடத்துல இடம் கொடுத்திருக்காரு. அந்த முதல் 3 இடத்துல இருக்கிற ஒரே இந்தியர் இவர் தான். அது அவருக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. இத்தனை நாளா டிஜியா இந்த கலைத்துறையை வளம் வந்தவர் இப்போ இசையமைப்பாளர் அவதாரம் எடுத்திருக்காரு அழகே பாடலின் மூலம். இந்த படம் ராகாவோட டாப் 10 லிஸ்ட்லயும் இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நிறைய யங்ஸ்டருக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால டிஜி ஜாலி மாதிரி நிறைய சிறிய பிள்ளைங்களை ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தன்னோட கலைத்துறையை இவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது தன்னோட பேர்லயே டிஜி ஜாலி அப்படின்னு வச்சிருக்காரு போல. நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல ஒரு இந்தியர் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள அவரோட நாக் அவுட் ஆயிருது. அந்த மனுஷன் நாக் அவுட்டும் ஆயிடுறது.
ஆனா நம்ம பி பிரகாஷ் என்ன பண்ணிருக்காரு, மியான்மர்ல, அதுவும் மியான்மர் லாங்குவேஜ்ல தன்னோட 4வது படம் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அண்ட் அவங்களோட முதல் திரைப்படம், அதுவும் வெள்ளி திரைப்படம் நம்மளோட எண்ணிற இரவுகள் தான். அந்த படத்தோட நிறைய காட்சிகள் மியான்மர்ல தான் படப்பிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த படத்திற்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் மியான்மர்ல இருந்து வந்துச்சு அப்படின்றதுதான் இங்க ஒரு குட் நியூஸ். அதெல்லாம் இருக்கட்டும், பி பிரகாஷ் சார் வெண்ணிற இரவுகள் மாதிரி சக்சஸ்ஃபுல்லான படம், எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி படம் எப்ப சார் கொடுக்க போறீங்க? இப்படி ஸ்லீவை சுருட்டி விட்டு காலரை தூக்கி விட்டு சொல்ற அளவுக்கு என்ன பெருமையான விஷயம் பாக்குறீங்க? பெருமையான விஷயம் தாங்க. நம்ம தமிழர்களுக்கு, மலேசியர்களுக்கு, சொல்ல போனா நம்ம கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் தான் நாங்க சொல்ல போறோம். நம்ம ஊர்ல பாரத கலை வேரூன்றி இருக்கு, அதுக்கு நிறைய கலைஞர்களுக்கு அடையாளமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்பேற்பட்ட கலைஞர்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அங்கீகரிப்பு வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மை. அந்த வகையில 40 ஆண்டு காலமா அதுக்கும் மேலாக பரதக்கலை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவர் தான் நம்ம ஆடலரசு குருஸ்ரீ ஆர் சந்திரமோகன். அவருக்கு ரீசனா தமிழகத்துல பல்கலைக்கழகத்தில் ஒன்றுல டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாம அங்கேயே நிறைய நாட்டிய நிகழ்ச்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதாவும், நிறைய நாட்டிய சங்கங்கள் அவருக்கு நிறைய கௌரவ விருது கொடுத்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அவர் மூலியமா நம்ம மலேசியாக்கு நிறைய பெருமைகள் சேர்த்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த செக்மெண்ட் முடிகிற முன்னுக்கு சின்னதா ஒரு பாசிட்டிவ் கட்டிட்டு போலாம் அப்படின்றதுக்காக கடைசி இப்ப ரீசனா ஒரு படக்குழு ஒரு படத்தை தயாரிச்சு அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல என்ன பாசிட்டிவ் பெருசா ஒன்னும் இல்லையே, சீன்லாம் கிடையாது அப்படின்னா இருக்கு. அந்த போஸ்டர்ல இசையமைப்பாளர் அப்படின்ற பக்கத்துல ஒரு பேரு போட்டு இருக்காங்கல்ல, அந்த பேரை பார்த்து அந்த இசையமைப்பாளரை ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இந்த படத்துக்கு நான் இசை போடுறேன்னா அப்படின்னு பார்க்க போனா போஸ்டர் மூலமா இசையமைப்பாளருக்கு இன்விடேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். படக்குழுட்ட இதை பத்தி கேட்டா எங்களுக்கு அவருதான் மியூசிக் போடணும், அவர் போட்டாதான் கரெக்டா இருக்கும், பிறகு அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பதில் சொன்னாங்க. ஏதோ கூலான கம்போசர்னால கூலா எடுத்துக்கிட்டாரு, ஏதோ வில்லத்தனமான கம்போசரா இருந்தாரு, வில்லகம யோசிச்சு லாயர் ரூட்டுக்கு தான் அனுப்பியிருந்திருப்பாரு. அதுக்கு அப்பாற்பட்டு கஷ்டப்பட்டு இந்த எபிசோட்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா கொங்சி பாய்ச்சா எப்படின்ற ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு அனைவருக்கும் கொங்சி பாய்ச்சா நான் குழுமின செய்வாங்க. KTS நெட்வொர்க் வழங்கும் KL காலிவுட் கேள்வி பதில் அங்கத்தில் ஒவ்வொரு வாரம் 3 கேள்விகள் கேட்கப்படும். 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை விரைந்து அனுப்பும் முதல் நபருக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. இவ்வாரத்திற்கான முதல் கேள்வி, செந்தில்வேல் காக்க படத்தின் தயாரிப்பாளர் யார்? இரண்டாவது கேள்வி, நான் ஒரு மலேசியன் படத்தின் கதாநாயகி யார்? மூன்றாவது கேள்வி, மைந்தன் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் யார்? இம்மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதிலை February 6ஆம் தேதிக்குள் மலேசிய விமர்சகன் பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணவும். வாரம் ஒரு வெற்றியாளர் வீதம் மொத்தம் 10 வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். KL காலிவுட் கேள்வி பதில் அங்கத்தை நமக்காக வழங்குகிறது KTS நெட்வொர்க் நிறுவனம். கடந்த வாரத்தின் கேள்விகளுக்கான பதில். கடந்த வாரத்தின் முதல் கேள்வி, வெண்ணிற இரவுகள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார்? பதில் லாரன்ஸ் சூசை. கடந்த வாரத்தின் இரண்டாவது கேள்வி, கார்த்திக் ஷாமலனின் மெல்ல திறந்தது கதவு படத்தின் கதாநாயகி யார்? பதில் ஜாய் ராசன். கடந்த வாரத்தின் மூன்றாவது கேள்வி, திவ்யா ஐ லவ் யூ திரைப்படத்தின் இயக்குனர் யார்? பதில் மலேசிய வாசுதேவன். கடந்த வாரத்தின் வெற்றியாளர்